வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல, நான் வியாதியை சுகமாக்குற தேவன். ஆகையால் உங்கள் வியாதிகளை நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன், என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். இந்த உலகம் சொல்லுகிற இன்ஃபர்மேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்க மனசு எஸ் சொல்ல கூடாது. ஒருவேளை உங்கள் மனது அதை ஒத்துக்கொண்டது என்றால் நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து விட்டீர்கள். சார் வியாதி இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் சுகர் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு இருக்கலாம் சார். உன் பக்கத்தில் 1000 பேரும் எழுதி வச்சா பாருங்க, உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உண்மை அணுகாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். இதுதான் இந்த ஒத்த வேஷம் தரிக்காமல் இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, இந்த மனதை வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஆவியில் இருக்கிறது அந்த மனசு வழியா தான் வரும். மனசு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இந்த மனசு எதோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா, வாசிங்க இந்த வசனம், நீங்கள் இந்த உலக பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, பகுத்து அறியத்தக்கதாக, பகுத்து அறிவு, எல்லாம் சொல்லுங்க, பகுத்தறிவு. இதுக்குள்ள என்ன வந்துருது? அறிவு வருது. அறிவு எங்க இருக்கு? இங்க இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. அறிவு இங்க இருக்கு, மனசு இங்க இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆத்மா. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். கடவுள் எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு? இதை பார்த்தா மனசை பார்த்தா ஆசீர்வதிப்பார். மனம் போல் வாழ்வு. சில எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப ஆனா இது எதோடு தொடர்புடையது தெரியுமா? இதோடு தொடர்புடையது. இப்ப பாருங்க, நீ வியாதியோடு இருப்பது தேவனுக்கு சித்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த மனசு ரொம்ப இன்னசென்ட்டானது. இந்த மனசு எப்படி இன்னசென்ட்டானது? அது உலகம் அறியாத ஒரு குழந்தை மாதிரி. அதுதான் இப்ப நான் அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ண போறேன். இயேசு சொன்னார், புறாக்களை போல கபடற்றவர்களா. அப்படிதான் அந்த மனசு இருக்கும். அடுத்து சொன்னார், சர்ப்பத்தை போல. நான் அடிக்கடி யோசிப்பேன், இது ரெண்டும் எப்படி ஒரே ஆள்கிட்ட இருக்க முடியும்னா, இங்க புறாவாரு, இங்க கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. இயேசு மனதையும் அறிவையும் சேர்த்து பேசுகிறார், மனசையும் அறிவையும் சேர்த்து பேசுறார். அப்ப இந்த புறா மாதிரி கபடற்றது இதுக்கு போய் ஒரு அறிவை சொல்லி கொடுக்குறான். என்னன்னா, நீ வியாதி பட பட கர்த்தர் உன் மேல விருப்பமா இருக்காரியா, இந்த மனசுக்கு அப்படியா சரின்னு சொல்லிட்டு இந்த தவறான அறிவு பிசாசுக்கு தெரியும். அறிவுக்குள்ள வந்துட்டோம்னா எதுக்குள்ள போயிடலாம்? மனசுக்குள்ள போயிடலாம். தவறான அறிவு தவறான ஆசை என்னன்னு செஞ்சிருச்சு? கொண்டு வந்துருச்சா? கொண்டு வந்துருச்சு. தவறான அறிவு தவறான ஆசையை கொண்டு வரும். அதனால தான் மனசு படிதான் கடவுள் ஆசீர்வதிப்பார்னு பிசாசுக்கு தெரிஞ்சனால மனசு எந்த கண்ட்ரோல்ல இருக்கு? அறிவோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு வேலை உங்களுக்கு விருப்பமா இருக்கணும், அல்லது ஒரு நாட்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னா அந்த நாட்டில் வெறும் பாலைவனம் தான் இருக்கணும், போவீங்க? நீங்க போக மாட்டீங்க, விரும்ப மாட்டீங்க. அப்ப சார் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க விருப்பத்தை என்ன செஞ்சிருச்சு? மாத்திருச்சு. இந்த நாட்டுக்கு போனா இப்படி இருக்கு சார், இவ்வளவு அழகா இருக்கும், இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு அப்படி இன்ஃபர்மேஷன் வந்த உடனே உங்க மனசு என்ன செய்யுது? விரும்புது. இப்ப சொல்லுங்க, உங்க மனசு எந்த கண்ட்ரோல்ல இருக்கு? அறிவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப இந்த மனசை தப்பான அறிவை கொடுத்துட்டா அந்த மனசு சொல்லுது, பிதாவுக்கு நான் வியாதியா இருக்கிற பிடிக்கும் போல, சரி அப்ப நான் வியாதியா இருக்கிறேன் மனசு ஒத்துக்கிட்டோன்னு அவன் சொல்றான். மனசை கேட்குதுல்ல, நீங்க என்ன சார் சர்வாதிகாரம் பண்றீங்க? அவன் தான் வியாதியை கேட்கிறான்ல, கொடுங்க. அவன் ஜபத்தை கேளுங்க, ஐயா என்னை தோல் உரியும், என்னை வியாதிப்படுத்தும், உங்களுக்கு எதெல்லாம் உலகத்தில் இருக்க வியாதி கொடுங்க, உபத்திரன் வழியாக தான் நான் போறேன்னு சொல்லி கொடுத்தாருங்க பாஸ்ட். அப்படின்னா பிதா ஐயோ கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறார். பிசா சொல்ல, நீங்க சர்வாதிகாரியா? இல்ல, மனுஷனுக்கு லிபர்ட்டி கொடுத்துருங்க, கொடுங்க. அவன் வியாதி கேட்கிறான்ல. இல்ல தவறான ஒண்ணு யாரோ சொல்லி கொடுத்து மன விருப்பத்தின்படி நீங்க சொல்லியிருக்கீங்க. தேவன் ஒரு வழி இல்லாம அந்த விஷயங்களை, என்கிட்ட வியாதி இல்லப்பா, ஏன்னா என்கிட்ட வியாதி கிடையாது, கொடுக்க முடியாது, அப்ப நான் கொடுக்குறேன், ஆனா அவன் கேட்ட நான் கொடுத்தாகணும். புரியுதா? தப்பானத நம்மளை விரும்ப வச்சாங்க, தப்பானத அறிவில் புகுத்துனாங்க, அதனால தப்பானதை கொடுத்தாங்க. அப்புறம் கர்த்தரோ தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், கையெழுத்து
சரியானதை சொல்லி கொடுத்தாரு. இங்க பாரு மகனே, நீ வியாதியா இருப்பது எனக்கு சித்தம் அல்ல. இவன் வியாதி தேவ மகிமைக்கு எதுவா இருக்கிறதுனா அவன் துன்பம் அல்ல, அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆகிறான் பாரு, அதுதான் எனக்கு மகிமை. அதைத்தான் நான் சொன்னேன். இந்த வியாதி தேவ மகிமைக்கு காரணமாய் அமைய போகிறது. இந்த வியாதி மகிமையாய் இருக்க போறதுன்னு சொல்லல, இந்த வியாதி மகிமைக்கு காரணமாக போகிறது என்று சொன்னேன். இதை புரிந்து கொள். நீ வியாதிப்பட வேண்டும் என்றால் நான் செஞ்ச ஊழியத்தில் எல்லாருக்கும் நான் வியாதியை கொடுத்திருப்பேன். ஆனா வியாதியை நான் விரும்பாதபடியினாலே, பிதாவாகிய தேவனை விரும்பாதபடியினாலே வியாதியை நான் சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தேன். புரிந்து கொள், நான் வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல, நான் வியாதியை சுகமாக்குற தேவன். ஆகையால் உங்கள் வியாதிகளை நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன், என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள் என்கிற அறிவு வந்த உடனே என் மனசு அப்படியே ஆரோக்கியத்தை விரும்புது. அப்படியா? பாருங்க, அறிவு சரியான உடனே மனசோட விருப்பம் என்ன செய்யுது?